ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான எம்மியான நம்ம மசாலா பாஸ்தா தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பாஸ்தா நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேக வைக்கணும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து பாதி அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உப்பு போட போகிறோம். இதில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஏன்னா நமக்கு பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதுக்காக கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து பாஸ்தாவை போட்டுடலாங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு இது வந்து நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பாஸ்தா வந்து நல்லாவே குக் ஆயிருச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம இதில் ஒரு பட்டை போட்டுருங்க, ஒரு ஏலக்காய் போட்டுக்குங்க, 2 கிராம்பு போட்டுக்குங்க. ரொம்ப வந்து ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணணும்னு தேவை கிடையாது. இதில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துக்குங்க. இதோடு நம்ம 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை நமக்கு போயிருச்சு. இப்போ இதோட நான் வந்து 2 தக்காளி வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் குழையிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் நமக்கு நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் மசாலா வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி பிரியாணி மசாலா உங்களுக்கு சிக்கன் மசாலா இருந்தால் அதை போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் சிக்கன் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா, இது 3ல் எது இருக்கோ அதில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதாவது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி விட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பாஸ்தாவில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறோம், அதனால் இந்த கிரேவிக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இதில் வந்து நம்ம வேக வச்ச இந்த பாஸ்தாவை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. பாஸ்தா வந்து ஃபுல்லாக போட்ட பிறகு இந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலா எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க. ஏன்னா இதோட மசாலாலாம் நமக்கு அந்த பாஸ்தாவில் வந்து இறங்கணும், அதுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மசாலா வந்து நமக்கு எல்லாமே பாஸ்தாவில் வந்து நல்லாவே இறங்கிருச்சு. ரொம்பவும் அதாவது அதிகமான வந்து நீங்கள் வந்து மசாலா வந்து ரொம்ப போடக்கூடாதுங்க. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் வந்து லிமிட்டாக நமக்கு இருந்தால் தான், ரொம்ப மைனட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப காரமும் ரொம்ப உரப்பும் என்ன பண்ணணும் நமக்கு வந்து பாஸ்தாவில் உள்ளே இறங்காது, அதனால கொஞ்சம் மேலோட்டமாக தான் இருக்கும். அதனால் அதிக காரம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப வந்து காரமாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் அது வந்து காரம் இருந்துச்சுன்னா அதிகமாக அவங்க விரும்ப மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கங்க. கடைசியாக கொஞ்சம் போல் மல்லித்தலை இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் போல் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு அருமையான பாஸ்தா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஈவினிங்க்கு வந்து கொஞ்சம் செஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட உடனே செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியாக முடியக்கூடிய இந்த பாஸ்தாவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.